ஆடு மாடுலாம் இருக்குல்ல, கடவுளுடைய படைப்புல அஞ்சறிவு ஜீவன். அதுக்கு என்ன ஜீவன்? அஞ்சறி ஜீவன். அது அந்த ஆடு மாடுகள்லாம் கண்டதெல்லாம் மேயும், தோட்டத்துல மேயும், வீட்டுல மேயும், காட்டுல மேயும். ஆனா அது என்ன செய்யும்? அப்படி மேயும் போதே, அது சாப்பிடும் போதே தன்னுடைய உடலுக்கு சேராத எதையுமே தின்னாது. அது ஆடா இருந்தாலும் சரி, அது மாடா இருந்தாலும் சரி, அது புலிசிங்கம் கரடியா இருந்தாலும் சரி, எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, அந்த தன்னுடைய உடலுக்கு ஒத்து வராத எந்த பொருளையும் அந்த ஆடு மாடு தின்னாது. ஆனா அது என்ன என்ன சொல்றோம்? அது அஞ்சறிவு ஜீவன்றோம். ஆனா மனுஷன் ஆறறிவு. அவனுக்கு எது உடலுக்கு பிடிக்காதோ அதவே தேடி போய் தின்றான். பசியே இருக்காது, 2 டீ கொடுப்பான். பசியே இருக்காது, 2 டீ கொடுப்பான், 2 வடை சாப்பிடுவான். தாகமே இருக்காது, ஆனாலும் பாட்டில கையில வச்சு தண்ணி குடிச்சுட்டே இருப்பான், இல்லையா? அதே போல குடும்பம் தேவையில்லாது, ஏற்கனவே 2 3 குழந்தை இருக்கும், ஆனாலும் என்ன செய்வான்? பொண்டாட்டியை பார்த்துட்டு. அப்ப இந்த மனுஷனுடைய இதயம், அது ஆணா இருந்தாலும் சரி, அது பெண்ணா இருந்தாலும் சரி, மனுஷனுடைய இதயம் திருக்குள்ளதும் பல கேடு உள்ளதுமாக இருக்கிறதுனால, அருமையான தேவஜனமே, நீங்க வேதத்துக்கும் கோயிலுக்கு போனா பத்தாது, நீங்களும் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது தான் தேவ ஆவி உங்களுக்குள்ள வரும். உங்களுக்குள்ள ஒரு மன ஆவி வரும். உங்க பிள்ளைகளும் உங்களை போல வாழும். நீங்க அடுத்தவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு நீங்க மாறுவீங்க. கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்காதிருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது வேதத்துல, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ளாத ஸ்திரியோ தன் கையினாலேயே இடித்து போடுகிறாள் என்று அந்த வேத வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ளாத ஸ்திரியோ தன்னுடைய கையினாலேயே அதை இழுத்து போடுகிறார். அப்புறம் இன்னொரு வசனத்தை பாருங்களேன், 25வது வசனம். அதுலயே 25, 16ல 25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. புரியுதா? அவனுக்கு எதெல்லாம் நல்லதும் செய்த இந்த சரீர பிரகாரம் அது அவனுக்கு நோயை கொண்டு வரும், பேயை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும், கடனை கொண்டு வரும், கஷ்டத்தை கொண்டு வரும். அது நீ விரும்பி போகாட்டி போனாலும் அது விரும்பி அதான் வரும். நண்பர்கள் மூலியமா, சொந்தக்காரன் மூலியமா, தப்பான வழியில, பெண்கள் விஷயத்துல அதான் வரும்.